நம்மளோட எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒண்ணுனா எப்படி இருக்கும்? சமீபத்துல 2026ஆம் வருஷத்துக்கான சில பழங்கால தீர்க்க தரிசனங்கள் மறுபடியும் வெளிவந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய உலக பேரழிவை அது கணிச்சிருக்கு. வாங்க இந்த கணிப்புகளுக்குள்ள இன்னும் ஆழமா போய் அது நமக்காக என்னவெல்லாம் வச்சிருக்குன்னு இந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு தேசமே ஒரு மர்மமான விஷத்தன்மையுள்ள மேகத்தால சூழப்படுது. இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தோட மையத்துல இருக்கிற ஒரு திகிலூட்டும் காட்சி. நிஜமாவே கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த தீர்க்க தரிசனம் ஒரு இயற்கை பேரிடரோட மட்டும் நிக்கல. இது இந்த சுற்றுச்சூழல் பேரழிவ உலக அரசியலோட ஒரு சிக்கலான வலைக்குள்ள கொண்டு வருது. இது நிலைமைய இன்னும் மோசமாக்குது. சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். இந்த விஷமேகத்தோட தாக்குதலுக்கு உள்ளாக போற அந்த நாடு எது? வாங்க அதுக்கான விடைய நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு ஒரே ஒரு புதிரான குறிப்பு மட்டும் கொடுக்குது, யாமா அப்படிங்கிற பெயர். இந்த பயங்கரமான கணிப்போட திறவுகோல் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த புதிரோட துண்டுகள் எல்லாம் ஒன்னு சேர ஆரம்பிக்குது. யாமா அப்படிங்கிறது ஜப்பானோட பழங்கால பேரான யமாட்டோவோட ஒரு சுருக்கமா இருக்கலாம்னு நம்பப்படுது. திடீர்னு இந்த தீர்க்க தரிசனத்தோட இலக்கு எதுன்னு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இவ்வளவு நம்ப முடியாத கணிப்புகள்லாம் எங்கிருந்துதான் வருது? முழு கதையும் புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி பயணம் செஞ்சு இந்த தீர்க்க தரிசனத்தோட பழங்கால மூலங்களை கண்டுபிடிக்கணும். இந்த கணிப்புகளோட மூலம் நாடி ஜோதிடம்னு சொல்லப்படுற ஒரு பழமையான இந்திய நூல்களின் தொகுப்பு. இதுங்கெல்லாம் 1000 வருஷம் பழமையானதுன்னும் பனை ஓலைகள்ல எழுதப்பட்டதுன்னும் சொல்லப்படுது. இதுல தனிப்பட்ட மனுஷங்க மற்றும் இந்த உலகத்தோட எதிர்காலம் பத்தின கணிப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த ஓலைச்சுவடிகளை எது இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குது? முதல்ல இதுங்கெல்லாம் பழங்கால பனை ஓலைகள்ல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் இத பார்க்க வரவங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் அதுல இருக்குன்னு சொல்லப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத படிக்கிறவங்க தங்களுக்கு எந்த அமானுஷ சக்தியும் இருக்குன்னு சொல்றதில்ல. அவங்க அந்த பழங்கால நூல்களை விளக்கி சொல்றாங்க, அவ்வளவு. சரி, இந்த பழங்கால தீர்க்க தரிசனம் எப்படி இப்போ நம்ம காதுக்கு வந்துச்சு? இதுக்கு காரணம் 2015 வெளியான ஒரு புத்தகம்தான். அதுல அதோட ஆசிரியர் நாடி ஜோதிடத்துல கிடைச்ச தன்னோட தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. இப்போ வாங்க 2026ஆம் வருஷத்துக்காக இந்த தீர்க்க தரிசனம் என்ன மாதிரியான ஒரு கால அட்டவணையை கொடுத்திருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம். நீங்க பாக்குற மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் படிப்படியா நடக்க போற சம்பவங்களோட ஒரு வரிசையே சொல்லுது. மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கிற அரசியல் பதற்றம் ஆகஸ்ட் மாசத்துல ஒரு பெரிய இயற்கை பேரிடர்ல போய் முடியுது. அந்த வருஷத்தை பத்தின ஒரு கவலையான சித்திரத்தை இது காட்டுது. இந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மறைமுகப்போர். ஆனா இன்னைக்கு உலகத்துல அதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். நேரடி போருங்கிறது ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி, 2 பேரும் நேருக்கு நேரா மோதுவாங்க. ஆனா மறைமுக போர் ஒரு செஸ் கேம் மாதிரி. சைபர் தாக்குதல், அரசியல் சதி மாதிரியான காய்களை திரைக்கு பின்னால இருந்து நகர்த்துவாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இந்த மறைமுக போர் சைபர் தாக்குதல்கள்ல இருந்து அரசியல் குழப்பங்கள் வரைக்கும் பல ரூபங்கள்ல வரலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த விஷவாயு மேகமே ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதமா இருக்கலாம் என்பதுதான். இவ்ளோ பயங்கரமான விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கலாம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் இதோட முடியல. உண்மையில இதோட மையச் செய்தி நம்பிக்கையும் ஒற்றுமையும் பத்தினது. இந்த தீர்க்க தரிசனத்துல சிவபெருமான் கிட்ட இருந்து வர்றதா சொல்லப்படுற ஒரு நேரடி செய்தி இருக்கு. அது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பேரழிவுகள் உலகை அழிக்காது, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். இது அந்த பேரழிவுக்கு நடுவுலயும் ஒரு உயர்ந்த சக்தி செயல்படுதுன்னு காட்டுது. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தோட நோக்கம் பயத்தை உண்டாக்குறதில்ல. அதுக்கு பதிலா இது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேரச் சொல்லி ஒரு செயலுக்கான அழைப்பு விடுக்குது. ஆன்மீக இணைப்பு மற்றும் கூட்ட நேர்மறை மூலமா மனிதகுலம் ஒன்னா சேரணும்னு இது சொல்லுது. சரி, அப்போ இந்த மோசமான விளைவுகளை குறைக்க நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு இந்த தீர்க்க தரிசனம் ஒரு எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிய சொல்லுது. நல்ல எண்ணங்கள் மேல கவனம் செலுத்துங்க, மதம் பார்க்காம பிரார்த்தனை பண்ணுங்க, தெய்வீகத்தோட இணையுங்க, அப்புறம் இந்த உலகத்துக்கு குணப்படுத்தும் ஆற்றலை அனுப்புங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தீர்க்க தரிசனத்தோட மையத்துல ஒரு அழகான நம்பிக்கை இருக்கு. அதாவது மனிதர்களோட கூட்டு நேர்மறை சக்திக்கு நம்மளுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு வலிமை இருக்கு. அது பேரழிவிலிருந்து நம்மை காப்பாத்தும் ஒரு பெரிய சக்தியாகும்.
கடைசியா நீங்க இந்த தீர்க்க தரிசனங்களை நம்புறீங்களோ இல்லையோ, அது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நாம எதிர்காலத்தை எப்படி சந்திக்க போறோம்? பயத்துல முடுங்கி போக போறோமா, இல்ல நம்பிக்கையோட ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க போறோமா? அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு.